அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். சேனல் நேம் வந்து பிரகன் பிரார்த்தனா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. லைட்டாக மழைலாம் முடிஞ்சு இன்றைக்கி தாங்க கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிச்சுது. பாப்பா வந்து மாடியில் நான் துணிக்காய வச்சுட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னா, இல்லை எனக்கு பசிக்குது, உடனே எனக்கு வேணும் சாப்பாடுன்னு சொல்லி கோச்சிட்டு வந்து படுத்துருக்கிறத பாருங்கள். எல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் தான் அந்த கோவம்லாம். அப்புறம் நம்ம சமாதானப்படுத்திடலாம். ஒரு வேலையை முடிச்சிட்டோன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சும்மா கண்ணை மூடிட்டு படுத்துருக்கு. அழுகலாம் இல்லை, சும்மா கண்ணை மூடிட்டு கோச்சிக்கிற மாதிரி படுத்துட்டு நடிச்சிட்ருக்கு. அழுகலாம் ஆனால் கொஞ்சம் கோவம்தான். அதுக்கப்புறம் 2 பக்கெட் துணி இருந்துச்சுங்களா, நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு சின்ன பக்கெட் தான், அது வெயிட் இல்லை, அதை நீ எடுத்துகிட்டு வா பாப்பா அப்படின்னு சொன்னேன். சும்மா கொஞ்ச நேரம் தான் அந்த கோவம். அப்புறம் நல்லா வந்து நம்ம சொல்கிற வேலையை அழகாக பாப்பா செஞ்சு கொடுக்கும். வீடு கூட்டுறதா இருக்கட்டும், என்ன நம்ம வந்து சின்ன சின்ன ஹெல்ப் கொடுக்குறோமோ அழகாக பாப்பா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. வெயில் அதிகமாக இல்லைங்க, லேசாக வந்து காற்று, அந்த காற்றுலே வந்து நல்லா காஞ்சிடும் துணி. ரொம்ப மழையாக இருந்தால் கீழே போடலாம். மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கப்போ கீழே வந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கேயே போட்டுருவேன். மழை இல்லை, சரி இந்த காற்றுலே வந்து நல்லா காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர்வையும் அலசிருந்தேன்னா, அதனால தான் மாடியில் வந்து போட்டது. கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். கீழே போட்டோன்னா அது 2 நாளைக்கு காஞ்சிட்ருக்கும், அதனால் மேலே வந்து போட்டது. ஒரே நாள் அழகாக துணியெல்லாம் காஞ்சிடும். நம்ம அன்றைக்கே எடுத்து அழகாக மடித்து வச்சிடலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி வெயில் அடிக்கிறப்ப மாடியில் வந்து போடுறது. மழையாக இருக்கப்போ கீழே கொஞ்சம் போட்டுக்கிறது. சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, அதனால தான் பாப்பா வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு சமையல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. சாப்பிட வேண்டியது தான். அதனால தான் துணியை காய போட்டு வந்து சாப்பிட்லாம் பாப்பான்னு நான் சொன்னேன். சாதம் வந்து வடித்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு. இது வந்து காரப்பொடி மீன் குழம்பு. இந்த சின்ன சின்ன மீன்லாம் தான் வந்து நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம பெரிய பெரிய மீனை விட இந்த சின்ன சின்ன மீன், குழம்பு மீன் நம்ம வந்து சாப்பிட்றப்ப தான் ரொம்ப ஹெல்த்து. அதனால் நாங்கள் வந்து காரப்பொடி வாங்கினோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன மீன் தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு வந்து காரப்பொடி மீன், வறுக்கிறதுக்கு வந்து பாறை மீன். குழம்பு மீன் பொடியாக இருக்கும், முள் இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. பாறை மீனில் முள் அதிகமாக இருக்காது, அதனால் அது வறுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். இது வெந்தயமும் வெங்காயமும் போட்டால் ரசம், இதுவும் வந்து பிடிக்கும். வெந்தய ரசம்னா ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு சாப்பிடுவாங்க. மிளகு ரசம் வைக்கலை. அப்புறம் சமையல் வேலையை முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை கழுவி வச்சிட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. நான்வெஜ் செய்கிறோன்னா உடனே நம்ம கழுவுனா தான் அந்த இடம் நமக்கு இந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதை வந்து அதுக்கப்புறமா வந்து தட்டு மட்டும் நம்ம தனியாக கழுவிக்கலாம். உடனே சமைச்சதும் இந்த பாத்திரம் உடனே நம்ம கழுவிட்டு சிங்க்கெல்லாம் கழுவுனா தான் நமக்கு அந்த மீன் குழம்பு வாடை இல்லைன்னா வீடு ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும். வீடெல்லாம் கூட்டிட்டு கையோடு இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டது மட்டும்தானே கழுவிக்கலாம். கொஞ்சம் வெயில் அதிகமாக இல்லைங்களா, அதனால் பாத்திரம்லாம் ஈரமாக இருக்குது. ஃபேன் போட்டால் கொஞ்சம் காஞ்சிடும். தரையும் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, காஞ்சிடும். ஓகே, கேட்டு ஓப்பனாக இருந்ததுன்னா உள்ளே வந்துடுவார் இவர். பிஸ்கெட் இன்னும் போடலையே அப்படின்ட்டு. இப்போல்லாம் சாப்பாடெல்லாம் கிடையாது. சாப்பாடு போட்டால் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. பிஸ்கெட்டுக்கு பழகிட்டாங்க. சாப்பாடெலாம் வச்சா சும்மா வந்து அப்படியே மோந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. பிஸ்கெட்டு தான் இவங்களுக்கு. இந்த மழைக்கு அப்புறம் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் வாங்கி வச்சு நாங்கள் டெய்லியும் போடுறது. சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருப்பாங்க வெளியிலையே. அவங்க அம்மாவை காணும். அவங்க எங்கேயாவது இப்போ நல்லா குட்டிங்க வளர்ந்ததுக்கப்புறம் எங்கேயாவது விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு பழகலை, வெளியிலலாம் தூரமாலாம் போக மாட்டுறாங்க, பயப்படுதுங்க. ஆனால் தெருக்குள்ளே யார் வந்தாலும் விடுறதில்ல, புதுசாக யாராவது வந்தால் விடுறதில்ல. அப்புறம் சாப்பிட்டு அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு வந்து போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் பிரகன் பிரார்த்தனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.